வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே சிவாஜி கணேசன் அவர்களுடைய முகம் தான் ஞாபகம் வரும். ஏன்னா அப்படி அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தில். படம் வெளியான காலகட்டத்திலே பெரும் வரவேற்பை பெற்ற ஒரு படம். ஏன் இப்போ கூட இந்த படத்தை முழுசாக போட்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னா 4 மில்லியனுக்கு மேலே வியூஸுங்கிறது இருக்கும். வீரபாண்டிய கட்டபொம்மன் சுதந்திரத்துக்காக போராடின ஒரு முக்கியமான ஒரு அரசர், அவரை மாதிரியான ஒரு அரசரை பார்க்கவே முடியாது அப்படின்னு நிலைநிறுத்திய ஒரு திரைப்படம் தான் அந்த திரைப்படம். ஆனால் இந்த திரைப்படத்தில் நிறைய வரலாற்று பிழைகள் அப்படிங்கிறது இருக்குது. நிறைய வரலாற்று ரீதியான உண்மைத்தன்மையும் அதில் அடங்கியிருக்கு. இதில் எதெல்லாம் உண்மை, எதெல்லாம் பிழைகளாக இருக்குது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம முழுசாக அலசி பார்க்க போகிறோம். வெல்கம் டு சினிமா போகன், நான் உங்கள் போகன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஹவு ஹிஸ்டாரிக்கலி அக்யூரேட் இஸ் வீரபாண்டிய கட்டபொம்மன். வாங்க. என்ன குறுகுறுன்னு பார்க்குற? வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் 1959 வெளியான ஒரு திரைப்படம். இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், ஜெமினி கணேசன் அவர்கள், பத்மினி அவர்கள்லாம் நடித்து வெளியான ஒரு திரைப்படம். இந்த படத்தை B.R. பந்தலு அவர்கள் தயாரித்து இயக்கியிருந்தார். இந்த படம் வெளியானதுலேருந்து பெரிய அளவுக்கான ஹிட் அடித்த ஒரு படம். 25 வாரங்கள் ஓடி சில்வர் ஜூப்ளி அடித்த படம் இது. அது மட்டும் இல்லை, பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற நேஷனல் அவார்டையும் இந்த படம்ங்கிறது வாங்குச்சு. இந்த திரைப்படத்தின் மூலமாக தான் வீரபாண்டிய கட்டபொம்மன்னா இப்படி தான் இருந்தார், இந்த அளவுக்கு அவருக்கான படைபலம்லாம் இருந்துச்சு, இந்த அளவுக்கு ஆங்கிலேயரை அவர் எதிர்த்து போரிட்டாரு அப்படிங்கிற இமேஜுங்கிறதெல்லாம் தமிழக மக்களுக்கு அதிகமாக போய் சேர்ந்துச்சு. இந்த படத்துடைய ரிசர்ச் ஒர்க்குக்கும் அதே மாதிரி இந்த படத்துடைய திரைக்கதைக்கும் திரு மாப்போசி அவர்கள் முக்கியமான பங்காற்றியிருக்கார். மாப்போசி அவர்கள் வீரபாண்டிய கட்டபொம்மன் மேட்டருக்குள்ள ஏன் வராரு, என்னெல்லாம் பண்ணாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா பிக் பேங் போகன்ல இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு எபிசோட் போட்டிருந்தோம். நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் வரலாறுடைய ப்ளஸ் மைனஸ் எல்லாமே நீங்கள் அதில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்பட மேட்டருக்கு வரும். இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்த இந்த திரைப்படத்தில் நிறைய விஷயங்கள் வரலாற்றுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய தன்மையில் இந்த படத்தை எடுத்திருந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரிசர்ச் ஒர்க் அப்படிங்கிறத பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அதையும் தாண்டி நிறைய தவறுகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில தவறுகள் அப்படிங்கிறது தவறுனே சொல்ல முடியாது. ஒரு வரலாற்று நிகழ்வை நம்ம எடுத்து அது சினிமாவாக நம்ம மாற்றும் போது அதுக்கேற்ற மாதிரியான ஒரு திரைக்கதைங்கிறத அமைப்போம். ஒரு ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான பில்டப் கொடுக்கணும், அது மக்கள் மனசில் போய் பதியணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்க்ரீன் பிளேலாம் நிறைய மாற்றங்கள் நடக்கும். அப்படிப்பட்ட மாற்றங்களும் இந்த படத்தில் இருக்குது. அதை தாண்டி வரலாற்று ரீதியாக தவறான செய்திகளும் பதிவானதும் இருக்குது. இது எல்லாத்தையும் தான் நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். முதல்ல படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம தொடங்கலாம். படத்துடைய தொடக்கங்கிறது B.R. பந்தலு பேசுறதுல தொடங்குது. அவர் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறுக்கான ஒரு முதல் அறிமுகத்தை அவர் தராரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் நிறைய கடன் கொடுத்துருந்தாங்க ஆற்காடு நவாபுக்கு. அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத நவாப் தெற்கு சீமையை வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்கள்கிட்டே ஒப்படைச்சிட்டாரு. அப்படி தான் ஆங்கிலேயர்கள் இங்கே நம்மளை ஆட்சி செய்கிறதுக்கான முழு அதிகாரத்தை பெறுறாங்க. அங்கேருந்து தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கதை அப்படிங்கிறது தொடங்குது. ஏன்னா நான் வரி செலுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் போர்க்கொடி தூக்குறாருங்கிறதுலேருந்து அந்த கதையை ஆரம்பிக்குதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். ஆங்கிலேயர்கள் ஆற்காடு நவாபுக்கு உண்மையிலேயே காசு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க, கடன் கொடுத்துருந்தாங்க. அவருடைய பர்சனல் செலவுக்காகவும் அவருடைய படைகளுக்கு தேவைப்படக்கூடிய செலவுகளுக்காகவும் பணம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் அது மட்டும் காரணமா அப்படின்னு பார்த்தா இல்லை. கர்நாடிக் வாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தக்கான பூமிக்கு அடுத்து இருக்கக்கூடிய இடம்ங்கிறது யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய அளவுக்கான போருங்கிறது நடந்துச்சு. அதில் ஹைதராபாத் நிசாம், பிரெஞ்சு படைகள், ஆற்காடு நவாப், இங்கிலீஷ் படைகள், இது எல்லாமே கலந்திருந்த ஒரு பெரிய போர் அப்படிங்கிறத சொல்லலாம். இந்த போர்களில் ஆற்காடு நவாபுக்கு ஆங்கிலேய கம்பெனி பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அதன் காரணமாகவும் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைச்சிருந்தது. ஆனால் வரி வசூலிக்கக்கூடிய உரிமை முதல்ல அப்போதான் கிடைச்சதான்னு பார்த்தா இல்லை, முன்னாடியே கிடைச்சிருச்சு. அப்போவே அவங்க வரி வசூலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஆற்காடு நவாப் பேரில் வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. நேரடியாக கம்பெனிக்காரங்க எங்களுக்கே வரியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சது வீரபாண்டிய கட்டபொம்மன் பதவிக்கு வந்த அந்த காலகட்டத்தில். ஆங்கிலேயர்களுக்கு முதல்ல வரி வசூலிக்கக்கூடிய உரிமைங்கிறது அப்போதான் கிடைச்சது. அதை முதல்ல எதிர்த்தவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் அப்படின்னு பந்தலு பேசுவார். ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு முன்னாடியே அதை நிறைய பேர் பண்ணிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா பூலித்தேவர், அழகுமுத்துக்கோன், வேலு நாச்சியார் இவங்கெல்லாம் உதாரணமா சொல்லலாம். இப்படி நிறைய பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு அதுக்கப்புறமா ஆட்சி காலகட்டத்தில் தான் நம்ம கட்டபொம்மன் சீனிக்கே வர்றாரு. நானும் வரி கட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வரி செலுத்தாம அவங்க விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போர்க்கொடி தூக்குனாரா அப்படின்னு பார்த்தா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறிதான். அதுக்கு நிறைய அரசியல் ரீதியான காரணங்கள், அப்போ இருந்த அரசியல் சூழல் இதெல்லாமே இருந்துச்சு. அதனால தான் அவர் அந்த போர்க்கொடியை தூக்குறாரு. சரி, இப்போ அடுத்த சீன்ல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். படத்தில் அடுத்த ஓப்பனிங்காக இருக்கிறது என்னன்னா, திருச்செந்தூர் கோயில்ல இருந்து பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட 40 டவரை
கட்டபொம்மன் கட்டியிருந்தாரு. திருச்செந்தூர் கோயிலில் எப்போ வந்து வழிபாடு நடக்குதோ அந்த நேரம் வந்து கரெக்டாக அவருக்கு தெரிவிக்கப்படும். அவர் வந்து அவருடைய அரண்மனையில் வந்து முருகப்பெருமானை வந்து வழிபடுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த படம் வந்து தொடங்கும். ஆனால் இது உண்மையா அப்படின்னு பார்த்தா அதற்கான சரியான ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிறது இல்லை. திருச்செந்தூர் கோயிலேருந்து பாஞ்சாலங்குறிச்சி வரைக்கும் உண்மையிலே அவர் 40 டவர் வச்சிருந்தாரா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாளையமாக இருந்திருக்கு. பல பாளையக்காரர்களுக்கு அவர் தலைவராகவே இருந்திருக்காரு கட்டபொம்மன், அவருடைய ஃபேமிலி இருந்திருக்கு அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயத்தில் அவருக்கு ஈக்குவலான பவர் கொண்ட பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க. எட்டயபுர பாளையக்காரர்களாக அப்படிப்பட்ட பாளையக்காரர்கள் தான். அதே மாதிரி தமிழர்கள் பாளையக்காரர்களாக இருந்த பகுதியிலையும் நல்ல பலம் வாய்ந்த பாளையக்காரர்களாக இருந்திருக்காங்க. இவங்களை எல்லாம் பைபாஸ் பண்ணிட்டு 40 டவர் இவர் கட்டியிருந்தாரு அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. படத்துல ஒரு பில்டப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வச்சிருக்கலாம். அவர் பெரிய முருக பக்தர் அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இதை உருவாக்கியிருக்கலாம். ஆனா அதே சமயத்தில் இன்னைக்கு திருச்செந்தூர் பக்கம் போனீங்க அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து திருச்செந்தூர் வரைக்கும் அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பெரிய வந்து ரகசிய வழி இருந்துச்சு. அந்த கோட்டையிலிருந்து நேரடியாக திருச்செந்தூர் கோயிலுக்கே வந்து வழிபடுவார் கட்டபொம்மன் அப்படின்னு ஒரு சொலவடைங்கிறது இருக்குது. இது படம் வந்ததுக்கு அப்புறமா உருவாச்சா இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்கா அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியல. ஸோ இவர் வந்து முருக பக்தனாக இருந்திருக்காரு, தீவிர முருக பக்தனாக இருந்திருக்காரு அப்படிங்கிறத உறுதியாக சொல்ல முடியாததுனால இந்த சீன் கரெக்டாக இல்லையான்னு நம்மளால சொல்ல முடியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்ல முடியும், ஹீரோவை அதாவது கட்டபொம்மனை வந்து ஒரு பெரிய முருக பக்தனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக இந்த சீனை வந்து அவங்க தொடங்கியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னா ஊருக்குள்ளே வந்து கொள்ளையர்கள் வந்துட்டாங்க, நிறைய படம்லாம் கொள்ளையடிக்கப்படுது, இதை தடுக்கிறதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி செய்யணும் அப்படின்னு சொல்லி அரசன் கிட்ட வந்து மக்கள் வந்து முறையிடுறாங்க. அரசன் வந்து அதை தட்டி கேட்கறதுக்காக கிளம்புவாருங்கிற மாதிரி அந்த கதை வந்து அடுத்த சீன்ல நகரும். இது உண்மையா அப்படின்னு பார்த்தா இதுல தான் பெரிய காமெடிங்கிறதே இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆக்சுவலா அவரே ஒரு கொள்ளைக்காரராக தான் இருந்திருக்காரு. பக்கத்து பாளையங்களுக்கெல்லாம் போய் கொள்ளையடிச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய செல்வத்தையும் அவங்களுடைய நெற்களஞ்சியங்கள்ல இருந்து நெல்லையும் கொள்ளையடிக்கிறத வழக்கமா வச்சிருந்திருக்காரு. காதறுத்தான் கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு சொலவடை அப்படிங்கிறது இதனாலதான் உருவாயிருக்கு. ஏன்னா தண்டட்டி எடுக்கிறதுக்காக காதையை அறுத்துருவாராம். அந்த அளவுக்கு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்காரு கட்டபொம்மனும் அவருடைய படையினரும். இந்த கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டதுக்கான காரணம்ங்கிறது ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டா இருந்த பாளையங்கள்ல தான் அது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திரு வே. மாணிக்கம் அவர்கள் பதிவு செய்வார். ஆனா ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் அதுல பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தானே. ஆனா ஒரு நல்ல அரசர் அதை செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா. ஆனா அதை தான் அவர் செஞ்சிருந்திருக்காரு அப்படின்னு படிக்கும்போது உண்மையிலே கட்டபொம்மன் வந்து கொள்ளையர்களை தடுக்கக்கூடிய ஒருத்தரா இருந்தாரா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா உருவாகுது. அதனால இந்த படத்துல அதை அப்படியே உள்டாவா காமிச்சிருப்பாங்க, இவர் தான் கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்காகவே போறாரு அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி கொள்ளையர்களை பிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க சொல்லுவாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து நீங்க வரி செலுத்த மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்க நாட்டுல வந்து குழப்பத்தை உருவாக்குறதுக்காக எங்களை அனுப்பி வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் அதுவும் ஹிஸ்டாரிக்கலா அப்படியே உள்டாவா இருந்தது. என்னன்னா ஆங்கிலேயர்கள் இந்த மாதிரி அவங்களுடைய நிலப்பரப்புல அவங்களுக்கு சொந்தமான கிராமங்கள்ல அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்து வரி கட்டக்கூடிய பாளையக்காரர்களுடைய கிராமங்கள்ல கட்டபொம்மனும் கட்டபொம்மனை சார்ந்து இருக்கக்கூடிய பாளையக்காரர்களும் உள்ள புகுந்து கொள்ளையடிக்கிறாங்க, இது ஒரு பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கறதான் கோடிட்டு காமிச்சு தொடர்ந்து கட்டபொம்மனுக்கு கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. என்னப்பா இப்படி கொள்ளையடிச்சிட்டே இருக்க, என்னப்பா இந்த வரி கட்டாம இருக்க, என்னன்னு பதில் சொல்லுப்பா அப்படின்னு தான் ஒவ்வொரு கலெக்டரும் ஒவ்வொரு அதிகாரியுமே அவருக்கு தொடர்ந்து கடிதங்கள் எழுதுறாங்க. இப்படி கடிதங்கள் எழுதிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு கட்டபொம்மன் தொடர்ந்து வந்து ஏதாவது ரீசன் சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு. இதுதான் நடந்திருக்கு. ஆனா படத்துல ஆங்கிலேயர்கள் வந்து இப்படி குழப்பம் ஏற்படுத்துறதுக்கான முயற்சியில ஈடுபட்டாங்கிற மாதிரி வரும். அடுத்த படம் எங்க நகரும் அப்படின்னா எட்டயபுரத்து மன்னனுடைய அறிமுகம்ங்கிறது வரும். ரொம்ப நல்ல வெள்ளந்தி மனசுக்காரராக அவர் இருப்பாரு. அவருக்கு வந்து மதுவை ஊத்தி கொடுத்து வெள்ளக்காரன் வந்து அவன் மனசை மாத்திர மாதிரி அந்த சீனுங்கிறது இருக்கும். உண்மையில அந்த சீனை நம்ம பாராட்டணும். ஏன்னா குடிக்கிறது எவ்வளவு தப்பு, குடிபோதைங்கிறது ஒரு நல்ல மனுஷனையும் எப்படி கெட்டவனா மாத்தோம் அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த சீனுங்கிறத கிரியேட் பண்ணிருக்காங்க. கெட்டவன்னா குடிச்சுக்கிட்டு இருப்பான், அவங்க கூட சேர்ந்தினா நீயும் குடிப்பழகிறதுக்கு ஆளாகி கெட்டவனா மாறிடுவேங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் படம் அப்படியே வருது, வில்லனை தான் ஹீரோவாவே காமிச்சிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி, லியோ, அதே மாதிரி மார்க்கோ, இப்படி ஏகப்பட்ட படங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். குடிக்கலன்னா அவன் ஹீரோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது மாறிடுச்சு. ஸோ சேட். ஸோ கமிங் பேக் டு தட் பார்ட்டி சீன், என்ன நடக்கும் அப்படின்னா எட்டப்பனுக்கு வந்து சரக்கு ஊற்றி கொடுத்து வந்து அப்படியே கவர் பண்ணுறாரு வெள்ளக்காரன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஆங்கிலேயர்கள் சரக்கு ஊற்றி கொடுத்து தான் நம்ம ஆளுங்க சரக்கு பழகினாங்கலாம் கிடையாது. போதையோட உச்சத்துக்கே போனவங்க நம்ம ஆளுங்க. பல சமயங்களில் பல முக்கியமான மீட்டிங்லாம் இங்கே போதையில தான் நடந்திருக்கு பல அரசர்களுடைய வாழ்க்கையில். எட்டப்பனும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. இன்னொன்று கட்டபொம்மனை வீழ்த்துறதுக்காக ஆங்கிலேயர்கள் எட்டப்பனை பயன்படுத்திக்கிட்டாங்க, 2 பேருக்கும் பகையை முட்டி விட்டாங்க அப்படிங்கிறது அந்த சீன்ல இருந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரையா
அடிப்படையாவே எட்டயபுர அரசருக்கும் கட்டபொம்மனுக்கும் பயங்கரமா சண்டை தான் இருந்திருக்கு. 2 பேரும் பகை நாடுகளாவே இருந்திருக்காங்க. சின்ன சின்ன சண்டையில இருந்து பெரிய பெரிய சண்டை நடந்திருக்கு. குறிப்பா அவங்களுக்கான சண்டை எதனால நடந்திருக்கு அப்படின்னா எல்லை பிரச்சனையை வச்சுதான் நடந்திருக்கு. இந்த எல்லை பிரச்சனை அடிப்படையை வச்சு ஆங்கிலேய அரசர்கள் கிட்ட முறையீடு செஞ்சிருக்காரு எட்டயபுர அரசர். இந்த லேண்ட்ல எங்களுக்கு சொந்தம் கொடுக்க சொல்லுங்க அவரை அப்படின்னு. படத்துல அந்த டயலாக் வரும். ஒரு 2 ஊர் பேரை சொல்லி இது உங்களுடைய பூர்வீக சொத்து, அதை உங்களுக்கு நான் திருப்பி கொடுத்துறேன், அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி உறுதிமொழி வந்து ஆங்கிலேய அரசு தர்ற மாதிரி அது இருக்கும். ஆனா ஆக்சுவலா எட்டயப்பர் தான் வந்து கேட்கிறாரு. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து இவங்க 2 பேருக்கு ஏற்கனவே பிரச்சனை இருக்கு, அதை மூட்டி பெருசாக்கணும்னா நமக்கு லாபம் அப்படிங்கிற அடிப்படையில வேலை பார்த்திருக்காங்க. அது நடந்திருக்கு. ஆனா ஆங்கிலேயர்கள் தான் இவங்க 2 பேருக்குள்ளேயே சண்டையை உருவாக்குனாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. அடுத்த சீன் என்னவா நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய ஊர்வலம் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது ஏறுதழுவுதல் போட்டிங்கிறது நடக்கும். அதுக்கு வந்து பெரிய படை பரிவாரங்களோட வந்து கட்டபொம்ம அரசர் வந்து கிளம்பி வருவாரு. அதுல ஒரு கொடியை காமிச்சிருப்பாங்க. அது வந்து ஒரு மீன் கொடியா இருக்கும். வீரபாண்டியருடைய வம்சாவளி அப்படிங்கிறத சிம்பாலிக்கா காட்டுற விதமா அதுல அந்த மீன் கொடிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா உண்மையிலேயே பாண்டிய வம்சம் தானா இவரு அப்படின்னு பார்த்தா இவர் பாண்டிய வம்சாவளியே கிடையாது. இவரு முதல்ல தமிழரா அப்படின்னு பார்த்தா அதுவே தவறுதான். ஏன்னா படத்துல நிறைய இடங்கள்ல தமிழ் பெருமையை பத்தியும் தமிழர்களுடைய பெருமையை பத்தியும் பேசியிருப்பாரு. அது வந்து இவர் ஒரு தமிழ் அரசர் தான், தமிழுடைய பெருமையையும் தமிழர்களுடைய பெருமையும் நிலைநாட்ட வந்த அரசருங்கிற மாதிரி அந்த படத்துல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா இவர் ஒரு தமிழர் கிடையாது. இவர் யாருன்னா இவருடைய பரம்பரை வந்து ஆந்திராவில இருந்து தமிழகத்துக்கு குடிபெயர்ந்து வந்து பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பாளையத்தை உருவாக்கிக்கிட்டாங்க. அதுல இவரும் ஒரு அரசரா வந்தார். அப்படி தங்களுக்குன்னு ஒரு பாளையத்தை உருவாக்கிக்கிட்டவங்க பாண்டியர்களுடைய பேரை எடுத்து பயன்படுத்திக்கிட்டாங்க. வீரபாண்டிய அப்படிங்கிற பேரை எடுத்து பயன்படுத்தி அதுல அவங்களுடைய ஃபேமிலி நேமான கட்டபொம்மனையும் சேர்த்துக்கிட்டாங்க. அப்படிதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கறதெல்லாம் வந்துச்சு. இவருடைய அப்பா பேர் பாத்தீங்கன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கும். அவருடைய அப்பா பேரை பாத்தீங்கன்னா பொல்லாப்ப கட்டபொம்மன் இருக்கும். அவருடைய அப்பாவை பாத்தீங்கன்னா ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி வீரபாண்டிய கட்டபொம்மன்ங்கிற பேருங்கிறது வந்து தொடர்ச்சியா அவங்க ஃபேமிலியில வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிட்டாங்க. ஆனா இவங்களுடைய ஒரிஜினல் பேருங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கட்டபொம்மனுடைய நிஜ பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருத்தையா தான். கருத்தையா அப்படிங்கிற அவருடைய பேருங்கிறது அவர் பதவிக்கு வந்ததுக்கு அப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு மாற்றப்படுது. அதை வந்து தன்னுடைய பட்ட பேரா அவர் பயன்படுத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கும் பாண்டியர்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா பாண்டியர்களுடைய வம்சாவளி தான் இவரு அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து போய் சேரணுங்கிற மாதிரி இந்த கொடியை வந்து சிம்பாலிக்கா பயன்படுத்தியிருந்தாங்க படம். அதே மாதிரி கட்டபொம்மன் ஒரு டயலாக் பேசுற மாதிரி இந்த படத்துல வரும். என்னன்னா 47 தலைமுறைகளாக இந்த பாளையத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும், இதுவரைக்கும் ஒரு நயா பைசா கூட வரின்னு யாருக்கும் கொடுத்ததே கிடையாது, நீங்க யாரா ஆங்கிலேயர்கள் எங்ககிட்ட வந்து வரி கேட்குறீங்கிற மாதிரி ஒரு டயலாக் வச்சிருப்பாங்க. அதுல 2 தப்பு இருக்கு. முதல் தப்பு என்னன்னா 47வது அரசரா அவர் இல்ல, கணக்கு பண்ணா 5வது அரசரா தான் அவர் இருந்திருக்காரு. 5வது தலைமுறையா ஆட்சிக்கு வந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஆனா அதுக்கப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மனை புகழ்ந்து எழுதணும்னு நினைச்சாங்க, இவர் 47வது அரசருங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டாங்க. ஆனா அது ஆக்சுவலா உண்மை கிடையாது. அடுத்ததா இருக்கிறது இவர் வரியே செலுத்துறது கிடையாது அப்படின்னு ஒரு டயலாக் வரும்ல, அதுவும் தவறு. இவங்க 5 தலைமுறை ஆட்சியில இருந்தப்பவும் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஆட்சி பொறுப்பு அப்படிங்கிறது தமிழகத்துக்கு வந்திருக்கு. விஜயநகர பேரரசுடைய ஆட்சி காலகட்டம்ங்கிறது இருந்திருக்கு, நாயக்கர் ஆட்சி காலகட்டம்ங்கிறது இருந்திருக்கு, நிசாமுடைய ஆட்சிங்கிறது வந்திருக்கு, ஆற்காடு நவாபுடைய ஆட்சிங்கிறது வந்திருக்கு. இப்படி ஒவ்வொரு ஆட்சி காலகட்டத்திலையும் இவங்க அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு வரி அப்படிங்கிறத செலுத்திருக்காங்க. மக்கள் கிட்ட இருந்து வரியை வசூலிச்சு அந்த நிர்வாகத்துக்கு தேவையான காசை வச்சுக்கிட்டு மீதி பணத்தை வந்து அந்தந்த ஆட்சியாளர்களுக்கு கட்டியிருக்காங்க. சமயங்கள்ல ரீசன் சொல்லியிருக்காங்க, இப்ப கட்ட முடியல, டைம் கொடுங்க அப்புறம் தரேன் அப்படிங்கிற மாதிரி ரீசன் சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேல அவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சீக்கிரமா வரி தாங்கப்பா அப்படின்னு அவங்களுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க ஆட்சியாளர்கள். ஆனா வரி கட்டாம இவங்க இருந்ததே இல்லைங்கிற டயலாக் ரொம்ப ரொம்ப தப்பு. வரி கட்டிக்கிட்டு தான் இருந்தாங்க. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க தான் தெலுங்கு பேசக்கூடிய பாளையக்காரர்களுக்கெல்லாம் தலைவன் மாதிரி இருந்திருக்காரு. அவங்க கிட்ட இருந்தெல்லாம் வரியை வசூலிச்சு இந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் எந்தெந்த ஆட்சியாளர்கள் வந்தாங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு. இப்படி வரியை வசூலிச்சு கொடுக்கறதுக்கு கமிஷன் கூட வாங்கியிருக்காங்க இந்த கட்டபொம்மன் பாளையத்துக்காரங்க. இப்படி கமிஷன் வாங்கி வரி கட்டின ஒரு பாளையக்காரங்களா இருந்தாங்க தான் இவங்க. ஆனா படத்துல ஒரு பைசா கூட வரி கட்டினது இல்லை அப்படின்னு ஒரு பில்டப்போட பேசியிருப்பாரு. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. இதுல நடுவில் நிறைய சீன்ஸுங்கிறத நான் விட்டுட்டேன். ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய காதல் மன்னன் ஜெமினி கணேசனுடைய போர்ஷன்ஸ். பயங்கர காதல் ரசம் சொட்ட சொட்ட நான் வந்து காதலை பொடியிறேன்னு சொல்லி நம்மளை பெசஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த வீடியோ படம் மாதிரியே 3 மணி நேரம் ஆயிடும். இந்த லென்த்தியான டைலாக்ஸ் கொண்ட சீனு, லென்த்தியான பாடல்கள், அதே மாதிரி காதல் காட்சிகள் இதெல்லாம் தூக்கிட்டோம் அப்படின்னா படம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அந்த சீன்ஸ்ல இருக்கக்கூடிய வரலாற்று சீக்வன்சஸ் மட்டும் இப்ப நம்ம பார்ப்போம். அதே மாதிரி அடுத்த சீன்ங்கிறது என்னன்னா, இவர் வந்து நகர்வலம் போவாரு. அங்க போனா வந்து
அரசுக்கு எதிராக வந்து சூழ்ச்சி செய்யக்கூடிய 2 பேர் பேசுறதை கேட்டுருவாரு. தம்பியுடைய ஒற்றன்னு தெரியாம அடிச்சிருவாரு. அதுக்கு தண்டனையா இவரே சாட்டையடி வாங்கிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கும். சீன் வந்து எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னா, நீதி தவறாமல் ஆட்சி செஞ்ச ஒரு அரசன் தான் கட்டபொம்மன் அப்படின்னு காட்டுற விதமா இந்த பொற்கை பாண்டியன், சிபி சக்கரவர்த்தி இந்த மாதிரி வந்து நீதி தவறாமல் ஆட்சி செஞ்ச ஒரு மன்னன் யாவன் அப்படின்னு காட்டுறதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக இந்த சீனுங்கிறத வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே இப்படி நடந்ததுக்கான எந்த ரெக்கார்டுங்கிறதும் கிடையாது. பொற்கை பாண்டியன் சிபி சக்கரவர்த்தி கதையே கதை தான், நம்ம அப்படிதான் அதை பார்த்தாகணும். அப்படி இருக்கும்போது இதுக்கு எந்த ஒரு ரெக்கார்டுமே இல்லை, எந்த ஒரு இதுவுமே இல்லை. இது சும்மா இவங்களா கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுலயும் அந்த மார்வேஷம் இருக்கு பாருங்களேன், அது வேற லெவலுக்கு இருக்கும். நம்ம தமிழ் படத்துல சிவா ஒரு மார்வேஷம் போட்டிருப்பார்ல, அதுவே தோத்து போயிருன்னா பாத்துக்கோங்க இந்த மார்வேஷத்துல, அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறமா டேவிட்சன் வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சீனுங்கிறது வரும். டேவிட்சன் கதாபாத்திரம் உண்மையா அப்படின்னு பார்த்தா உண்மைதான். ஆங்கிலேயர்களுடைய முகாம்ல இருந்து கட்டபொம்மனுக்கு இவ்வளவு நெருக்கமான ஒருத்தர் இருந்தாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. ஆனா வரலாற்று ரீதியா டேவிட்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து கட்டபொம்மனுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தரா வந்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா இந்த டேவிட்சன் யாருன்னா, ஆங்கிலேயர்களுடைய உளவு பிரிவுல அதிகாரியா இருந்தவர். டச்சுக்காரர்கள் மத்தியில உலாவி அங்கிருந்து செய்திகளை சேகரிச்சு தர்றதுதான் டேவிட்சனுடைய வேலையாவே இருந்துச்சு. அவரு கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயர்கள் வசம் வந்தா ஆங்கிலேயர்களுடைய பலம் வந்து அதிகமாகும், அதனால கட்டபொம்மனை எப்படியாவது ஆங்கிலேயர்கள்கிட்ட கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில இருந்தார். ஏன்னா பாளையக்காரர்கள்ல பல பேர் வந்து கட்டபொம்மனுடைய பேச்சை கேட்கக்கூடியவங்களா இருந்தாங்க. சோ கட்டபொம்மன் ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்னா இவங்க எல்லாருமே சப்போர்ட்டுக்கு வந்துருவாங்க, அதனால ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு பலமா வரும் அப்படின்னு சொல்லி ஆங்கிலேயர்களுடைய நன்மைக்காக கட்டபொம்மன் கிட்ட ரொம்ப நெருக்கமா அவர் இருந்தார். இன்னும் சொல்ல போனா ஜாக்சன் துரையை போய் கட்டபொம்மன் சந்திச்சப்போ ஒரு பிணக்குங்கிறது ஏற்படும். அந்த மனக்கசப்புக்கு முக்கியமான காரணம் ஜாக்சன் தான், கட்டபொம்மன் கிடையாது அப்படின்னு கட்டபொம்மனுக்காக ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வந்து கம்பெனிக்கு எழுதி அமைச்சவர் டேவிட்சன். இது வரலாற்று ரீதியா உண்மை. இதை படத்திலையும் காமிச்சிருப்பாங்க. டேவிட்சன் வந்து கடிதம் எழுதினாரு, அதெல்லாம் அடிப்படையா வச்சு ஜாக்சன் மேல வந்து கம்பெனிக்காரங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சீன் கூட படத்துல வச்சிருப்பாங்க. இப்ப ஜாக்சனுடைய சந்திப்புக்கு போலாம். படத்துல முக்கியமான சீனே அதுதான். ஜாக்சன் துரை வந்து கலெக்டரா வந்திருப்பாரு, நீங்க வந்து என்ன பார்க்கணும், இல்லைன்னா உங்களுடைய பாளையத்தையே வந்து நாங்க மாத்திருவோம், வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் தொனியில ஒரு கடிதம்ங்கிறத வந்து அனுப்புறாரு ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி படத்துல காமிச்சிருப்பாங்க. படத்துல அவங்க சொல்லியிருக்கக்கூடிய தேதிங்கிறது ஜூலை மாசம் 18ஆம் தேதி 1798. ஆனா ஆக்சுவலா அந்த கடிதம் அனுப்பப்பட்ட நாளுங்கிறது ஆகஸ்ட் மாசம் 18ஆம் தேதி 1798. இந்த கடிதம்னா ஜாக்சன் அனுப்புற முதல் கடிதமான்னு பார்த்தா இல்ல, அதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி கடிதங்கள் அனுப்பியிருக்காரு. நீங்க இன்னும் வரி செலுத்தாம இருக்கீங்க, வரி பாக்கி எவ்வளவு இருக்கு, எப்ப வரி செலுத்த போறீங்க அப்படிங்கிற கடிதங்கள் இருந்துச்சு. நீங்க நிறைய பாளையக்காரர்களுடைய இடங்களுக்கு போய் கொள்ளையடிச்சிருக்கீங்க, ஏன் கொள்ளையடிச்சீங்க விளக்கம் சொல்லுங்க அப்படிங்கிறத கேட்டு கடிதங்கள்ங்கிறது போயிருக்கு. இப்படி நிறைய கடித பரிமாற்றம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த கடிதங்கள் எல்லாத்துக்குமே கட்டபொம்மன் சரியான பதில் சொல்லல. வரி ஏன் செலுத்தாம இருக்கீங்க அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு காரணம் சொல்றது, இல்ல இப்ப முடியல அப்புறம் தரேன் அப்படிங்கிறது. நேர்ல வந்து பாருங்கன்னு சொன்னா இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா அன்னைக்கு நல்ல நாளா இல்ல அதனால பார்க்க வர முடியல இப்படிங்கிற மாதிரி சொல்லி தட்டி கழிச்சுக்கிட்டே இருக்காரு கட்டபொம்மன். எல்லாத்துக்கும் சேர்த்து உச்சமா கட்டபொம்மனுக்கு இந்த கடிதத்தை ஜாக்சன் அனுப்புறாரு. ஆனா படத்துல வந்து இந்த கடிதம்ங்கிறது நீங்க வந்து வரி செலுத்தாம இருக்கீங்க இல்லைன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரிலாம் இருக்கும். ஆனா இந்த கடிதங்கள் அதுவும் இருந்துச்சு. அதை தாண்டி உங்களுக்கு எவ்வளவோ நாங்க லெட்டர் போட்டிருக்கோம், பதில் இல்லாம இருக்கு, எங்களை நேரடியா வந்து இந்த தேதிக்குள்ள பார்க்கல அப்படின்னா நாங்க வந்து பயங்கரமான ஆக்ஷன் எடுப்போம், சொன்ன மாதிரியே பாளையத்தை வந்து மாத்திருவோம் அப்படிங்கிற மாதிரி அந்த கடிதத்துல வந்து சாராம்சங்கிறது இருந்துச்சு. படத்துல ஒரே நாள்ல நாளைக்கு வந்து என்னை சந்திக்கணுங்கிற மாதிரி அதுல இருக்கும். ஆனா உண்மையில அந்த கடிதம் வந்து ஆகஸ்ட் எண்டில் அனுப்பப்படுது. செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி என்னை வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கடிதத்துல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஜாக்சன். அதை பார்த்துட்டு அதுக்கு முன்னாடியே பாக்குறதுக்கு யார ஜாக்சனை பாக்குறதுக்கு கட்டபொம்மன் கிளம்பி போறாரு, பெரிய படையோட கிளம்பி போறாரு. கிளம்பி போய் சந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. ஆனா அதுக்கான வாய்ப்புங்கிறது அமையல. படத்துல வந்து ஜாக்சன் வந்து இவ்வளவு பெரும் படையோட வரக்கூடிய கட்டபொம்மனை எப்படி சந்திக்கிறதுன்னு சொல்லி பயந்துட்டு ஓடிட்டாருங்கிற மாதிரி வரும். அதுக்கப்புறம் கடைசியா வந்து ராமநாதபுரம் அரண்மனையில வச்சு கட்டபொம்மனை வந்து ஜாக்சன் துரை சந்திச்சாருங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஜாக்சன் துரைய முன்னாடியே சந்திக்கிறதுக்காக கிளம்பி வந்த கட்டபொம்மனை ஜாக்சன் சந்திக்கிறதுக்கு விரும்பல. அவரு கிளம்பி இன்னொரு ஊருக்கு போயிடுறாரு, திருநெல்வேலிக்கு போயிடுறாரு ராம்நாட்ல இருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு ஊருக்கு போறாரு, இப்படி பல ஊர்களுக்கு போறாரு, இப்படி 4-5 ஊருக்கு போறாரு. இப்படி எந்தெந்த ஊருக்கு போனாரு, எதுக்காக போனாரு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பிக் பேங் போகணும்னு போய் பாருங்க, அதுல உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இப்படி இத்தனை ஊர்களை கடந்து கடைசியா தான் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனை மீட் பண்றாரு. அப்படி சந்திக்கும் போது படத்துல பயங்கர பவர்ஃபுல்லான டயலாகோட வந்து வச்சிருப்பாங்க. வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி அப்படின்னு சொல்லி பேசுற மாதிரி டயலாக் வரும். இதை சொன்ன உடனே எனக்கு ஞாபகம் வருது, வானம் பொழிகிறது பூமி விளைகிறது எனக்கேன் செய்யவில்லை சப்ஸ்கிரைப் செய்தாயா
பெல் பட்டன் அமுக்கினாயா, மற்றவருக்கு ஷேர் செய்தாயா, உடனே செய். சரி, இப்போ நம்ம கதைக்கு வருவோம். இப்படி ஒரு பயங்கரமான பஞ்ச் டயலாக் கூட அந்த சீன் இருக்கும்ல, பயங்கர ஹீட்டடா அப்படியே ஜாக்சன் வந்து இப்படி மிரண்டு போன மாதிரி அதில் காமிச்சிருப்பாங்க இல்லையா. இந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல் சீனும் அந்த சீனை வச்சிருப்பாங்க. கட்டபொம்மன் பேசுறத பார்த்து ஜாக்சன் அப்படியே நட்டிங்கி போற மாதிரி அந்த சீனுங்கிறது இருக்கும். ரொம்ப ஐகானிக்கான ஒரு சீனா மாறிடுச்சு, லெஜெண்டா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சினிமால யாராவது நடிக்கணும்னு சான்ஸ் கேட்டு போனா இந்த டயலாக பேசி தான் சான்ஸ் கேட்கணுங்கிறதே மாறிடுச்சு. இன்னைக்கு கட்டபொம்மன் வேஷத்தை வந்து குழந்தைங்க யாராவது போட்டாங்கன்னா இந்த டயலாக் தான் உட்காந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு சீனா மாறிச்சுல்ல. அதே மாதிரி தான் இப்படி இந்த சம்பவம் நடந்துச்சான்னு பார்த்தா இல்லை. படத்துல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, உட்காரது கூட சீட்டு தராம வந்து ரொம்ப காயப்படுத்திட்டாரு ஜாக்சன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது அப்படி இல்லை. ஜாக்சன் கட்டபொம்மனை வரவேற்று உட்கார வச்சு 2 பேரும் வந்து குசலம் விசாரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. பேச ஆரம்பிக்கும் போது கட்டபொம்மன் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து பார்க்க முடியாததுக்கு மன்னிக்கணும், எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் பார்க்க வர முடியல அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா 2 பேரும் உட்கார்ந்து கடித போக்குவரத்துகளை எடுத்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன பண்றாரு ஜாக்சன், அவர் அனுப்பிச்ச கடிதங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துதான்னு கேட்கிறாரு. சேர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் சொல்றாரு. அந்த கடிதங்கள் எல்லாம் நான் மறுபடியும் வாசிக்கிறேன், அந்த கடிதங்களுக்கு உங்களுடைய பதில்கள்லாம் என்னங்கிறது எனக்கு இப்பயே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடிதங்களை எடுத்து ஒவ்வொன்றா வாசிக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இது நடக்குது அப்படின்னா, கம்பெனி வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து அவர் சரியான பதில் நமக்கு தரல, இந்த கடிதங்களுக்குலாம் அவர் என்னதான் பதில் சொல்றாருங்கிறத நேர்லயே ஒரு வாட்டி கேட்டுருங்க, அதுக்கப்புறம் முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் as a கலெக்டரா அவர் வந்து செயல்படுத்துறாரு. கட்டபொம்மனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்மளை கைது செய்ய போறாங்களோ, பாளையத்தை வந்து நம்ம கிட்ட இருந்து பறிச்சு புது பாளையக்காரரை உட்கார வைக்க போறோம்னு தான் சொல்லியிருந்தாங்க முன்னாடியே, இப்போ அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. அதனாலதான் ஒரு பெரும் படையோடவே அவர் கிளம்பி வந்தாரு. அதனால இவங்க இப்ப கடிதங்களை வேற வாசிக்கிறாங்க, இதுக்கு நேரடியா பதில் வேற சொல்லணும்ன்றாங்க, இப்ப சமாளிக்கவும் முடியல, இது சரியா இருக்காதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு கிளம்பிடுவோம்னு ஒரு காரணத்தை சொல்லிட்டு கிளம்பி வெளில வராரு. வெளில வரும்போது கைகலப்பு அப்படிங்கிறது உருவாகுது. அது 2 பிரிவினருக்கும், அதாவது ஆங்கிலேய படை பிரிவினருக்கும் கட்டபொம்மனுடைய படை பிரிவினருக்கும் ஒரு சின்ன கைகலப்பா மாறுது, சண்டையா மாறுது. அதுல ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கொல்லப்படுறாரு. கொல்லப்பட்டதுக்கு அப்புறமா அங்கிருந்து கிளம்பி இவரு பாஞ்சாலங்குறிச்சிக்கு போயிட்டாரு கட்டபொம்மன். இது படத்துல வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, இவரை கைது செய்யறதுக்காக வந்து முயற்சி செஞ்சாங்க. அந்த சமயத்துல அவர் ஒட்டச்சு எரிஞ்சுக்கிட்டு எல்லாரையும் வந்து வெட்டி வீழ்த்திட்டு வெளியில வந்து தப்பிச்சு வந்தாருங்கிற மாதிரி அந்த சீனுங்கிறத அமைச்சிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நடந்தது இதுதான் நடந்திருக்கு. ஆனா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணமே ஜாக்சனுடைய அவசரத்தன்மை தான் அப்படின்னு பார்த்து அதுக்காக ஜாக்சன் மேல ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அவரை சஸ்பெண்ட் பண்றாங்க. அவருக்கு பதிலா லூஷிங்டன் அப்படிங்கிறவரை கலெக்டரா வந்து நியமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி கொலை செய்யப்பட்டார் இல்லையா, அதுல இருந்தும் கட்டபொம்மனுக்கு வந்து விடுப்பு தராங்க. இது தவறுதலா நடந்த ஒரு செயல் தான், இதை வந்து நாம வந்து பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி லூஷிங்டன் மூலமா பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான முயற்சிகளையும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுக்குது. கட்டபொம்மன் வந்து முதல்ல அதை ஏத்துக்கிறார். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து இவர் மேல ஆக்ஷன் எடுத்தது சரிதான், நீங்க எடுத்திருக்கிற முடிவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிறாரு. ஆனா வரி கட்டுறதுக்கு மறுபடியும் இழுத்தடிக்கிறார். இப்ப தர முடியாது, அப்ப தர முடியாது அப்படிங்கிற மாதிரி இழுத்தடிக்கிறார். இதோட கொள்ளை சம்பவங்களும் ஈடுபடுறாரு. அதுதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னும் தலைவலியா மாறுது. அதுதான் இறுதி கட்ட போற நோக்கி நகர்த்துது. படத்துல இந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா, அதாவது இவங்க 2 பேருடைய சந்திப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா இமிடியேட்டா போர் நடந்துச்சான்னு பார்த்தா இல்ல. நடுவில் ஒரு பாட்டு வரும், பாட்டுலாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த சீனுங்கிறதே நகரும். ஏன்னா அதுக்கப்புறமாவே இந்த சம்பவத்தை அடிப்படையா வச்சு போருங்கிறது மூடல. எதனால போருங்கிறது மூண்டுச்சு அப்படின்னா, முக்கியமா ஒரு சம்பவத்தை சொல்லலாம். என்ன நடந்துச்சு அப்படின்னா, கட்டபொம்மனுடைய அமைச்சர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தானாதிபதி பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. படத்துல கூட பிள்ளை பிள்ளைன்னு கூப்பிடுற மாதிரி ஒரு கேரக்டர் வரும். இந்த அமைச்சர் வந்து கொள்ளையடிச்சுட்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு படத்துலயும் சீன்ங்கிறது வச்சிருப்பாங்க. இந்த கொள்ளை சம்பவத்துல நீங்க ஈடுபட்டுட்டீங்க, எதிரிக்கு முன்னாடி என்ன அவமானப்பட வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் வந்து கோவப்பட்டுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த சீனுங்கிறது இருக்கும். இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஆங்கிலேயர்கள் வரியா வசூலிக்கப்பட்ட நெற்களை வந்து களஞ்சியங்கள்ல வந்து போட்டு வச்சிருப்பாங்க. இப்படி களஞ்சியங்கள் இருந்த இடத்துல தானாதிபதி பிள்ளை என்ன பண்றாரு அப்படின்னா, அவருடைய பையனுடைய கல்யாணத்துக்காக போய் கொள்ளையடிச்சிடுறாரு. அப்படி கொள்ளையடிக்கும் போது அங்க காவல்ல இருந்த ஒரு காவல் அதிகாரியையும் கொண்டுடுறாங்க. இந்த சம்பவத்தை செஞ்சது தானாதிபதி பிள்ளை தான் அப்படிங்கிறதால அவரை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரங்க வந்து கேட்குறாங்க. இல்லை, அவர் என்கிட்ட தஞ்சம் அடைஞ்சிட்டாரு, அதனால நான் வந்து காசா கொடுத்துட்றேன், உங்களுக்கு அவரை ஒப்படைக்க முடியாது, இல்லைன்னா நெல் மூட்டைகளாக நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் சொல்றாரு. இது வரலாற்று ரீதியாக தான் நடக்குது. ஆனால் இவருக்கு தெரியாமல் இந்த கொள்ளை சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவல் ஹிஸ்ட்ரியாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடிக்கடி மற்ற பாளையங்களுக்கு போய் கட்டபொம்மனே வந்து கொள்ளையடிக்கக்கூடிய சம்பவங்கள் ஈடுபட்டதால் அவருடைய அமைச்சராக இருந்தவரும் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு அதிகாரத்தை எடுத்து கொள்ளையடிச்சிருக்கலாம். அது கட்டபொம்மனுக்கு தெரியாமலே இருந்திருக்கலாம், இல்லை தெரிஞ்சும் நடந்திருக்கலாம், உறுதியாக சொல்ல முடியல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா
ஜனாதிபதி பிள்ளைய ஒப்படைக்காமலே இவர் இருந்தார் அப்படிங்கிறதால இவர் மேலே வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகுது பிரிட்டிஷ்காரங்களுக்கு. கூடவே மற்ற பாளையத்துக்காரங்க யார் வரிலாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த பாளையத்துக்காரங்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஏன் இன்னும் ஆக்ஷனாக எடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறாங்க. ஏற்கனவே பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு பெரிய தலைவலி இருக்குது. என்னென்னா, ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை பிரிட்டிஷுக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த கோட்டைக்குள்ளே வந்து கட்டபொம்மனுடைய படையினர் வந்து கொண்டிருக்காங்க. இப்படி கொன்னதுக்கு அப்புறமாவும் கட்டபொம்மன் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் அவரை விடுவிச்சிருக்காங்க. ஸோ கட்டபொம்மனுக்கு பயந்துட்டாங்களா பிரிட்டிஷ்காரங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமேஜ் உருவாச்சுன்னா நம்மளை விட்டு பாளையக்காரங்களுடைய கண்ட்ரோலுங்கிறது போயிடும். அப்படிங்கிறதால அது எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணுங்கிற ஒரு சூழலுங்கிறது பிரிட்டிஷ்காரங்களுக்கு இருக்குது. இதெல்லாம் அடிப்படையாக வச்சு ஒரு மேஜரை வந்து நியமிக்கிறாங்க. அந்த மேஜருடைய பெயர் பேனர்மேன். படத்துலையும் இதை காமிச்சிருப்பாங்க, மேஜர் பேனர்மேன் நியமிக்கப்பட்டார் அப்படின்னு. அவர் வந்து நேரடியாக பாஞ்சாலங்குறிச்சி மேலே முற்றுகை போருங்கிறத தொடங்குறாரு. படத்தில் வந்து திருச்செந்தூரை நோக்கி வந்து முருக வழிபாடுக்காக வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் இருந்த மக்கள்லாம் போயிட்டாங்க, இப்போ யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க, இதுதான் சமயம் அவங்கள தாக்குதல் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி எட்டயபுர ராஜா சொன்னார். அதை கேட்டு பேனர்மேன் போனாருங்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. இது வரலாற்று ரீதியாக சரியா அப்படிங்கிறத சொல்ல முடியல. அந்த சமயத்தில் இதான் நடந்துச்சா அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்ல முடியல. படத்தில் கட்டபொம்மன் பலவீனமாக ஆயிட்டாரு, அது ஏன்னா அவருக்கு போதிய அளவுக்கு படைபலம் இல்லை அப்படிங்கிற ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிறத பண்ணியிருக்கலாம். ஆனால் படத்தில் காட்டுற மாதிரி முதல் நாள் வந்து தோல்வி அப்படிங்கிறது பேனர்மேனுக்கு கிடைக்கிது, பெரிய அளவுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கல. அது ஏன்னா அவருக்கு பீரங்கி படைங்கிறது புதுக்கோட்டையிலேருந்து வரலை. ஆனால் படத்தில் ஆரம்பத்திலே வந்து பீரங்கி படையோடு நின்று பீரங்கி வச்சு சுட ஆரம்பிப்பார், ஆனால் தோற்று போயிடுவார். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்ட்ராட்டஜியை மாற்றி வந்து பேனர்மேன் சண்டை போடுவாருங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் முதல்ல இவர்கிட்ட வந்து பீரங்கிகள் கிடையாது, மறுநாள் தான் பீரங்கிகள் வந்து சேருது. அதுக்கப்புறமா தான் அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அப்படி பயன்படுத்த ஆரம்பித்து கோட்டையை வந்து அவர் தகத்தெறியக்கூடிய சமயத்தில் கோட்டைக்குள்ளே இருந்து கட்டபொம்மன் தப்பிச்சு வெளியில் போகிறார். ஆனால் படத்தில் எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, போர்க்களத்தில் கட்டபொம்மனுடைய கழுத்து வெட்டப்பட்டிருக்கும். அப்படி காயம்பட்ட தன்னுடைய அரசரை காப்பாற்றணும்னு அவருடைய அமைச்சரும் அவருடைய தம்பிமார்களும் ஜோலார்பேட்டை அரண்மனைக்கு வந்து அவரை தூக்கிட்டு போனாங்க, இது அவருக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. கண் முழிச்சு பார்த்தவர் என்ன இப்படி என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க, என்ன அவமானப்படுத்திட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் படத்தில் இருக்கும். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, இனிமே கோட்டைக்குள்ளே இருந்தால் பாதுகாப்பானது இல்லை, நம்ம உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கோட்டையிலிருந்து சுயமாக தப்பிச்சு போகிறாரு கட்டபொம்மன். இதுதான் நடந்துச்சு படத்தில். அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா, அப்படி வெளியில் போனவரை தேடுறதுக்காக வந்து ஆங்கிலேயர் படைங்கிறது தண்டோரெல்லாம் போடுவாங்க, அதுக்காக பரிசு தொகை அறிவிப்பாங்க, பயங்கரமாக அவரை தேடுவாங்க. அப்படி உண்மையிலே அப்படி தான் நடந்துச்சு. கடைசியாக புதுக்கோட்டை மன்னரான விஜய ரகுநாத தொண்டைமான் தான் இவரை கைது செய்வார் அப்படிங்கிற மாதிரி படத்துலேயும் காட்டுவாங்க, ஹிஸ்டாரிக்கலும் அதான் நடந்துச்சு. அவரை கைது பண்ணி கொண்டு வந்தாங்க இல்லையா, கொண்டு வந்ததுக்கப்புறமா சீனில் வந்து பயங்கர பவர்ஃபுல்லான டைலாகாக வந்து வச்சுருப்பாங்க. நீ எப்படி இது நீ பண்ணலாம், நீ ஒரு துரோகிகள் நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி சிவாஜி வந்து மூச்சு முட்டை பேசுவார், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். உண்மையிலே இதே மாதிரி தான் நடந்துச்சா அப்படின்னு பார்த்தா நடக்கலை. ஆனால் விசாரணைங்கிறது நடந்திருக்கு. எல்லா பாளையக்காரர்களையும் ஒன்றா உட்கார வச்சு பேனர்மேன் வந்து விசாரணை செஞ்சுருக்காரு. உங்கள் மேலே வைக்கக்கூடிய குற்றங்களை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையாங்கிற மாதிரி கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து கட்டபொம்மனும் வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா அவருக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறத உறுதி செய்கிறாங்க. கயத்தாரில் அவர் தூக்கிலிடப்படுறார். இப்படி தூக்கிலிடப்படும் போது ரொம்ப கம்பீரமாக நடந்து போகிற மாதிரி சீன் இருக்கும். தூக்கு கயிறை வந்து முத்தமிடுவார், தன்னுடைய தம்பிக்காக வருத்தப்படுவார். அதுக்கப்புறம் கோட்டைக்குள்ளேயே நான் இருந்திருந்தா இவ்வளவு இழிவான மரணம் எனக்கு கிடைச்சிருக்காது, உண்மையிலேயே நான் இன்னொரு நல்ல மரணம் அடைஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லி கட்டபொம்மன் பேசுனதா படத்தில் சீன் வச்சுருப்பாங்க. இது உண்மையிலேயே நடந்ததா, வரலாற்று ரீதியாக யார் பதிவு செய்கிறா அப்படின்னா, இந்த தண்டனையை கொடுத்தார்ல பேனர்மேன், அவர் பதிவு செய்கிறார். இந்த தண்டனை கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறமா இதில் என்னென்னலாம் நடந்தது, நான் என்னென்னலாம் பேசினேன், பாளையக்காரங்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டா கம்பெனி ஹெட் ஆஃபீஸுக்கு அவர் அனுப்பின கடிதம் அப்படிங்கிறது இன்னைக்கும் பத்திரமா இருக்கு. ஸோ இதுதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தினை பற்றின முழுமையான அனாலிசிஸ். இந்த படத்தில் எதெல்லாம் வரலாற்றுக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது, எதெல்லாம் ரொம்ப அந்நியமாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்த்தாச்சு. கட்டபொம்மன் வந்து உண்மையிலேயே சுதந்திரத்துக்காக தான் போராடினாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வந்து நம்ம பதில் தேடணும் அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியில் தான் வழக்கம் போல் வந்து முடியும். ஏன்னா அது ஏன் அப்படிங்கிறத பிக் பேங் போகனில் ரொம்ப தெளிவாகவே நம்ம பேசியிருக்கோம். திரும்பவும் சொல்கிறேன், முடிஞ்சால் அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும். சரி, ஓகே பிகி பஸ், வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை பற்றின முழுமையான இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதே மாதிரி வேறு எந்த படத்தை பற்றி இப்படி அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் அடுத்த வாட்டி அந்த படத்தை பேசுகிறதுக்கு முயற்சி செய்யும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட அவங்கள வந்து பார்க்குறேன். பை.